அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் மனவளக்கலை தொகுப்பு 3 தொடர்கிறது. கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷாய். பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிரின் நிலை குறித்து அருட்தந்தை அவர்கள் நமக்கு விளக்கமளிப்பதை பார்த்து வருகிறோம். இதோ அதன் தொடர்ச்சி தொடர்கிறது. சடங்குகளின் பின்னணி. வயது முதிர்ந்த ஒருவர் இறந்துவிட்டார். வித்துவின் மூலம்தான் பிறவித் தொடர். அவருடைய வினைத்தொடர் அவருக்கு பிறந்த குழந்தைகளோடு இருக்கும். அதன் பிறகும் எஞ்சியுள்ள தன்னால் முடித்து கொள்ள முடியாத ஆசைகள், வினைப்பதிவுகள் எல்லாம் அந்த உயிரில் தொக்கி நிற்கும். இந்த உடல் உயிர் விட்டவுடனே தன்னோடு தொடர்பு, அதாவது உயிர் தொடர்பு கொண்ட மக்கள் அல்லது உடன் பிறந்தவர்கள் அல்லது உறவினர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளுதல் என்ற முறையிலே, நான் இந்த உயிருக்கு அடைக்கலம் தருகிறேன், என்னோடு இந்த உயிர் சேர்ந்து விடட்டும் என்ற எண்ணத்தை எண்ணி அதை குறிப்பிட்ட சடங்கு மூலம் செய்தார்களேயானால் அந்த ஆன்மாவை அவர்களோடு ஏற்றுக்கொள்ளலாம். அந்த உடலை அடக்கம் செய்வதற்கு முன்னால் பிரிந்த உயிர் உடலிலேயும் புக முடியாது, வெளியிலேயும் எங்கும் போக முடியாது. அந்த உடலை எங்கு எடுத்துக்கொண்டு போகிறார்களோ அதோடுதான் அந்த ஆன்மாவும் மேலே மிதந்து கொண்டே இருக்கும். அந்த ஆகர்ஷண சக்தியிலே அந்த நிலையில் மகனோ அல்லது மற்றவர்களோ ஏற்றுக்கொள்வார்களேயானால் அது உடனே அடைக்கலமாகிவிடும். எவ்வாறென்றால், இந்த உயிருக்கும் மகனது உயிருக்கும் இடையேயுள்ள வினைப்பதிவு, குணநலம் தொடர்பானது 20 அல்லது 30 ஆண்டுகள் தான் வேறுபட்டிருக்கும். இந்த கால இடைவெளியில்தான் அந்த ஆன்மாக்கள் பிரிந்து வினைகளிலே மிகச்சிறிய அளவில் வேறுபட்டு இருக்கின்றதே தவிர, அம்மா அப்பாவினுடைய கருத்தொடரின் வழியாக கணக்கிட்டோமானால் பல லட்சக்கணக்கான பிறவிகளில் ஒரே உயிராக இருந்து இந்த உடலில் இருந்து பிரிந்து 20 அல்லது 30 ஆண்டுகள் என்பது பெரிய வேறுபாடு ஆகாது. அதற்கு ஏற்பட்ட புதிய பதிவுகள் தான் குறைவாக இருக்கும். அதற்கு ஏற்பட்ட புதிய பதிவுகள் குறைவாகத்தான் இருக்கும். அதுவரையிலும் ஈருயிரும் ஒன்றே, வாழ்ந்த முறையும் இருவருக்கும் ஒன்றுதான். ஆகவே தந்தை உயிரை மகன் அல்லது மகள் விரும்பி ஏற்றுக்கொள்ள முடிகிறது, அதுவும் உடனே இணைந்து கொள்கிறது. அப்படி இணைந்த பிறகு கூட ஈருயிர் கலப்பால் ஒரு சில மாற்றங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்படும் அல்லவா? அதை சரிப்படுத்திக் கொள்வதற்காக, முறைப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அதற்கான 16 நாட்கள் விரதங்கள், முறையான உணவு, ஓய்வு இவைகளெல்லாம் சடங்கு என்ற முறையில் வைத்துக் கொள்கிறோம். ஏற்றுக்கொண்ட உயிருக்கு ஒரு அமைதி கிடைப்பதற்கு, அந்த உயிரும் இந்த உயிரும் கலப்புற்று ஒன்றுபடுவதற்கு, பிணக்கின்றி இருப்பதற்கு இந்த கால வரம்பும் ஓய்வும் தேவை. முதுமையில் இறப்பவர்களின் உயிரின் திணிவு குறைந்து இருக்கும். சாதாரணமாக 100 யூனிட் உயிராற்றல் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். முதுமையில் சிறுக சிறுக குறைந்து கொண்டே போய் 50, 40, 30, 20 யூனிட் தான் இருக்கும். பெரும் பகுதி வெளியேறி உள்ளது. அப்போது அந்த உயிரின் திணிவு நிலை மிக மிக குறைந்துவிடும். அதனால்தான் இந்த உடலை நடத்த முடியவில்லை. அதே போன்று நோய்வாய்ப்பட்டால் உயிர் சக்தி நாளுக்கு நாள் வரவை விட செலவு அதிகமாகி மின்குறுக்கு என்ற காரணத்தால் உயிர் சக்தி குறைந்து விடுகிறது. அதனால்தான் உயிர் உடலை நடத்த இயலவில்லை, இறந்து விடுகிறான். இறந்துவிட்ட பிறகு இவனின் உடலை விட்ட உயிர் சக்தியின் திணிவு மிக மிக குறைவு. இவ்வாறு நோய்வாய்ப்பட்டவர்கள், முதுமையை அடைந்து இறந்தவர்கள் இருவர்களின் உயிராற்றலின் அளவு மிக மிக குறைவாக இருக்கும். எனவே அதை விரும்பி ஏற்றுக்கொண்டால் எளிதில் இணைந்துவிடும். இல்லாவிடில் பூமியை ஒட்டியுள்ள காற்று மண்டலத்தில் மிதந்து கொண்டிருக்கும். திடீர் மரணம். கொலை, தற்கொலை, விபத்து, இந்த 3ம் தான் திடீர் மரணம். உடலை விட்டு உடனே இந்த உயிர் பிரிகிறது. இதில் உயிராற்றல் திணிவு குறையாமல் அப்படியே இருக்கும். உயிர் எதிர்பாராமல் பிரிந்து போய்விட்டது. அதற்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் இயற்கையான ஈர்ப்பு சக்தியால் இன்னொரு உடலை குறைந்த காலத்தில் அடைந்துவிடும். விபத்தின் காரணமாக உடல் வேறு உயிர் வேறு துண்டிக்கப்பட்ட நிலை, தற்கொலை இவற்றினால் விடக்கூடிய உயிரின் திணிவு அதிகமாக இருக்கும். அதோடு மட்டுமல்ல, அந்த மரணத்தினால் ஏற்பட்ட அதிர்ச்சி, அந்த அதிர்ச்சியினால் ஏற்படும் படபடப்பு, இதன் காரணமாக அந்த உயிரினால் நிலை கொள்ள முடியவில்லை. அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அடங்காது. அதற்கு வேகம் அதிகமாக இருக்கும். நிலையில்லாது அலைந்து கொண்டிருக்கும். ஆனால் நல்ல பச்சையான மரங்கள், நிழல், இருட்டு, நீர்நிலைகள் போன்ற இடங்களில் தேக்கமுறும். அங்கு அச்சமுற்றவர்கள் அல்லது வேறு பல காரணங்களினாலே தன்னுடைய சூக்கும சரீரம் வெளிப்பட்டவர்கள், அதாவது ப்ரொஜெக்ஷன்,
வெளிப்பட்டவர்கள் செல்லும் பொழுது அவர்கள் உடலோடு இணைந்து கொள்ளும். அதற்கு பல காரணங்கள் உண்டு. திடீரென்று பயந்தால் உடலிலே இருந்து சூக்கும சரீரம் ஒரு பாதி அளவுக்கு சிலருக்கு வெளியேறும். அந்த சமயம் உடலை விட்ட இந்த உயிர்கள் இணைந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் அதை பேய் பிடித்தல், அதாவது அட்டாச்டு சோல் என்று சொல்வார்கள். இந்த இரண்டு உயிர்களும் இனிமையாக பொருந்துவது இல்லை. அங்குதான் மனநிலை பாதிக்கப்பட்டு பேயாடுதல் போன்ற இன்னும் எத்தனையோ வகையான தொல்லைகளுக்கு ஆளாவது நேரிடுகிறது. சிலருக்கு ஒரு மயக்க நிலை, டிரான்ஸ் ஸ்டேட் வரும். சில சமயம் புகுந்த உயிர் இருந்த உயிரின் மன அலைகளை அடக்கிவிடும். புகுந்த உயிருக்குள்ளாக பதிந்த பதிவுகளெல்லாம் அதன் மூளை செல்கள் வெளிப்படும். அகக்காட்சியாக நினைவுக்கு வரும். என் பெயர் இது, நான் இங்கே பிறந்தேன், என்னை இப்படித்தான் கொன்றுவிட்டார்கள், நான் இப்படித்தான் இறந்தேன் என்றெல்லாம் கூட கூறும். காரணம், அந்த உடலில் இருந்த உயிர் செயலில் அடங்கி புகுந்த உயிர் மேலோங்கி இயங்கிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் அதன் ஆற்றல் குறையும் போது அசலாக உள்ள உயிர் விழிப்பு பெற்று எழுச்சி பெறும். இவ்வாறு இரட்டை குணம் உள்ளவர்கள், டுவல் பர்சனாலிட்டி, பலரை நீங்கள் காணலாம். அவ்வாறு மயக்க நிலை வராமல் பிணக்கு மாத்திரம் ஏற்பட்டால் மனம் சம்பந்தமான வியாதி அல்லது நோய் உண்டாகும். இந்த முறையில் திடீரென்று உயிர் விட்டவர்கள் உயிர் பிறரை தொடர்ந்தால் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு துன்பமே தவிர நன்மை ஏற்படாது. அடுத்து முழுமை பேறு அடைந்த நிலை. வாழ்ந்து சிந்தனை உயர்ந்து அகத்தவத்தாலும் அகத்தாய்வாலும் உண்மை உணர்ந்து நிறைவு பெற்றாகி விட்டது. இறைநிலையையும் உணர்ந்தாகிவிட்டது. அதன் பிறகு சமுதாயத்திற்கு என்ன சேவை செய்ய நினைத்தார்களோ அதுவும் செய்தாகிவிட்டது. இதுவரைக்கும் வாழ்ந்தது போதும் என்ற நிலையை அடைவது முக்தி. ஒரு ஆசையும் இல்லை. இந்த உலகம் மீது இருந்த பற்று எல்லாம் போய்விட்டது. ஆனால் இந்த உலகம் நல்ல நிலையை அடைய வேண்டும், உலக மக்கள் அனைவரும் இறைநிலையை உணர வேண்டும் என்ற அன்பும் கருணையும் மட்டும் உள்ளது. இவர்கள் உயிரை விட்ட உடனே அந்த உயிர் சக்தி பூமியின் ஆகர்ஷண சக்தி களத்தை தாண்டி பேரியக்க களத்தை நோக்கி போகும் அளவுக்கு விடுதலை வேகம் பெற்றிருக்கும். இதுவே முழுமை பேறு நிலை எனப்படும். இந்த உயிரிலே இருக்கக்கூடிய அறிவு தன்னுடைய கலங்கத்தை போக்கிக் கொண்டு மும்மலங்கள் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்றையும் அறுத்து கொண்டு உலகிலே வந்த வேலையை முடித்துக்கொண்டு எல்லாவிதமான இச்சையையும் முடித்துக்கொண்டு பிறகு தனக்கு மூலமாகவும் உயிராகவும் உள்ள பரம்பொருளை அறிவாக உணர்ந்து அந்த பரம்பொருள் எதிலும் எங்கும் இருக்கும் நிலையை உணர்ந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவன் நினைவிலே கலந்து நின்று கொண்டு அந்த நினைவிலே இருந்து கொண்டே அதனுடைய முனையாக உள்ள இந்த உடலை இன்னும் மீதமுள்ள வினைப்பதிவை தீர்ப்பதற்காக வாழ்ந்து கொண்டே இருந்தபோது முடிவு பெற்ற போது நிறைவு பெறுகின்றான். இந்த நிலையே முக்தி என்றும் மோட்சம் என்றும் சொல்லப்படும். ஆகவே உயிர் உடலை விட்டு பிரிந்த பிறகு அது வாழ்ந்த கால தன்மைகளுக்கேற்ப 3 வகையாக பிரிவு ஏற்படுகிறது. அப்படி பிரிந்த பிறகும் கூட இந்த உயிரால் செய்த வினைப்பதிவுகள் அல்லது இந்த உடலை வைத்துக் கொண்டிருந்த போது உலகத்தின் மீதிருந்த முடிவு பெறாத ஆசைகள் எல்லாம் இந்த உயிரிலே பதிந்திருக்குமேயானால் உயிர் உடலை விட்ட பின்னர் அது மேல் நோக்கி போக முடியாது. அது உலக கவர்ச்சிக்கு உட்பட்டுதான் இருக்கும். இந்த உலகத்தை கடந்து உள்ள பிரபஞ்ச கலத்தை 4 பிரிவாக முன்னோர்கள் பிரித்துள்ளார்கள். அவை 1 சாலோக்கியம், 2 சாமீபியம், 3 சாரூபியம், 4 சாயுச்சியம் என்பன. உலகை ஒட்டி இயங்கிக் கொண்டிருக்கும் அதன் கவர்ச்சிக்குட்பட்ட ஒரு களத்தை எர்த் பவுண்ட் ஃபீல்ட் சாலோக்கியம் என்பார்கள். அதை கடந்த பிறகு அடுத்த களம் சூரியன். அந்த சூரிய களத்தை சாமீபியம் என்று கூறுவர். அதையும் கடந்து போனால் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்த இயக்க மண்டல களத்தை சாரூபியம் என்று கூறுவர். இவையெல்லாம் கடந்து 12 வீடுகளாக சொல்லப்படும் நட்சத்திர மண்டலங்கள் அனைத்தையும் கடந்து முடிவாக இருப்பது சுத்த வெளி. அதுதான் சாயுச்சியம் என்று வருணிப்பார்கள். இந்த 4 களத்திலே உடலை விட்ட உயிர்கள் அவை வாழும் காலத்திலே பெற்ற பதிவுகளுக்கேற்ப இந்த நிலைகளில் ஒன்றை அடையும். பின்னர் ஆதியில் அமைந்த இயற்கை நியதிகளுக்கு ஏற்ப கால நீளம் எடுத்துக்கொண்டு படிப்படியாக அனைத்துமே முடிவில் இருப்பு மண்டலத்தை அடையும். ஜீவன் முக்தர்கள். எளிமையாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணமாக நம்மையே எடுத்துக்கொள்ளலாம். குண்டலினி யோகம் எடுத்துள்ள நீங்கள் சில நாட்களில் துரியம் வரை தியானம் செய்து மனதை நல்ல முறையில் அமைத்துக் கொண்டீர்கள். அதன் பிறகு துரியாதீதம் என்ற பயிற்சி நிலையிலே இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் ஆற்றல் களமாக உள்ள மகா ஆகாசத்தோடு சக்தி களத்தோடு இணைந்து தவமியற்றி பழகி கொண்டீர்கள். இதுவே சாரூபியம். அந்த நிலைதான் விஸ்வரூபம் எனப்படுகிறது. மேலும் இருப்பு நிலையான இறைவெளியோடு கலந்து தவம் செய்து கொண்டால் அந்த பழக்கம் வாழ்நாளிலே மற்ற பழக்கத்தை விட அதிகமாக அதுவே சாயுச்சியம். அந்த நிறைபேறு
பழக்கமாகிவிட்டால் உயிர் பிரியும் போது அந்த எண்ணம் தான் உண்டாகும். உயிர் உடனே ஆதி நிலையான பிரம்மத்தோடு கலந்துவிடும். இவர்கள் ஜீவன் முக்தர்கள் எனப்படுவர். இறந்த உயிர் மீண்டும் பிறப்பதில்லை. இறந்த உயிர் மீண்டும் புதிய உடல் கொண்டு பிறக்கிறது என்பது ஆராய்ச்சி முழுமையாக செய்யாத காலத்தில் ஏற்பட்ட ஒரு கற்பனை கருத்து. ஒரு யோகத்தில் ஏற்பட்டது. இறந்த உயிர் மீண்டும் பிறக்க முடியாது. இதை ஒரு கவியில் சிவவாக்கியர் என்ற சித்தர் கறந்தபால் முளை புகா, கடந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உடற்புகா, விரிந்த பூ உதிர்ந்த காய் மீண்டும் போய் மரம் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே என பாடியுள்ளார். இறந்த உயிர் மீண்டும் அன்னை வயிற்றிலே எடுக்க முடியுமா என்றால் முடியாது. ஏனெனில் அங்கிருக்கக்கூடிய கருவிலே ஆதியிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய விந்து நாதத்தினால் உயிர் தொடர்பு அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் அது போய் புகுந்து கொள்ள அங்கு இடமில்லை. அங்கிருக்கக்கூடிய வினை பயன்களுக்கேற்ப அதற்கொத்த வகையிலே உடலை கட்டிக்கொண்டு வருகிறது. அங்கே போய் இன்னொரு உயிர் புக முடியாது. ஆனால் இம்மாதிரி உடனடியாக உயிரை விட்டவர்களின் ஆவி உயிராற்றல் வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்களிடம் அதே மாதிரியான குணம், சிந்தனை தேக்கம் இருக்குமேயானால் அந்த இயக்கம் ஒன்றுபட அது தானாகவே வந்து இணைந்து கொள்ளும். ஒரு விஞ்ஞானி இருக்கிறார். எப்படியும் ஒரு உண்மையை ஆராய்ந்து முடிவு காண வேண்டும் என்று அதிலேயே நீண்ட காலம் தன் அறிவை செலுத்தி வருகிறார். அதே ஆராய்ச்சி பற்றிய விஷயத்தை உணர்ந்து முடிவு கொண்ட இன்னொரு விஞ்ஞானி இறந்து விடுகிறார். அவர் உயிர் தானாகவே வந்து இவரிடம் இணைந்துவிடும். இவரை தேடி போக வேண்டும் என்று அது வருவதில்லை. இறந்தவருடைய கருமையத்தில் பதிவாகியுள்ள அறிவாட்சித்தர ஜீவகாந்த திவலைகள் அதன் அலைச்சுழல் ஒற்றுமையால் அதற்கு ஒத்ததாக உள்ள ஒரு கருமையத்தோடு இணையச் செய்கிறது. இது இயற்கை நீதி. இதுபோல சேர்ந்த உயிர் ஒரு சில சமயம் 10 விஷயங்களில் நாட்டம் ஒன்றாக இருக்கும். இதுபோல் சேர்ந்த உயிர் ஒரு சில சமயம் 10 விஷயங்களில் நாட்டம் ஒன்றாக இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தில் நாட்டமும் தேட்டமும் வேறுபட்டு இருக்கும். அதன் முரண்பாடு கூட அவருக்கு பதிலாக புதிதாக உடலிலே, மனதிலே, வாழ்விலே தெரியும். இவ்வாறு ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆராய்ச்சிக்கு ஏற்ப, ஆசைகளுக்கேற்ப வேறு உடலை விட்ட உயிர்களை கூட்டிக் கொள்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயிருக்கும் சேர்ந்த உயிருக்கும் என்ன வித்தியாசம் என்றால், சேர்ந்த உயிர் தன்னிடம் இருக்கும் பதிவுகளை விட்டுக்கொண்டே இருக்கும். வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிர் அந்த பதிவுகளை தன் வயமாக ஏற்றுக்கொண்டே இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். அப்படி விட்டுக்கொண்டே இருக்கும் பதிவுகள் நீங்க அந்த உயிர் தூய்மை பெறும். அப்போது அந்த உயிர் தானாகவே விடுதலை விரைவு பெற்று இறைநிலையோடு இணைந்துவிடும். ஆகையினால் இறந்தவர்கள் தான் பிறக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் எல்லோரும் பைசாசங்கள் தான் என்றாகிவிடும். இறந்தவர்கள் தான் பிறக்கின்றார்கள் என்று வைத்துக் கொண்டால் ஜனத்தொகை எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஜனத்தொகை அதிகரிப்பதற்கு கற்பனைவாதிகள் ஒரு காரணம் கூறுவார்கள். எத்தனையோ உயிர்கள், ஆடு, மாடு, கோழி இவைகளெல்லாம் அவை செய்த புண்ணியத்தால் மனிதனாக மாறலாம். ஆகையினால் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்பார்கள். இது தவறு. ஒரு உயிர் இன்னொரு உயிருடன் சேர முடியாது. நேரடியாக பரிணாமத்தில் ஒவ்வொரு உயிருக்கும் பிரத்யேகமான அறிவாட்சித்தரம் அமைந்திருக்கிறது. கருத்தொடர் தன்மையையும் நீளத்தையும் கொண்டு அது அமைகின்றது. அதனால் வேறுபட்ட ஜீவன்கள், ஸ்பீசிஸ் ஒன்றோடொன்று இணைந்துவிட முடியாது. அதனால் 2 கரு ஒன்றாக வேண்டுமென்றால் அந்த உயிர் துகள்களில் உள்ள காந்த சீர்மை பெற்ற எல்லா தன்மைகளும் ஒன்றுபட வேண்டும். இல்லை என்றால் இணைவதில்லை. ஒரு உயிர் இன்னொரு உயிரின தாய் வயிற்றில் பிறப்பது என்பது முடியவே முடியாது. எங்கோ ஒரு இடத்தில் பெற்றோர் மூலம் ஒரு குழந்தைக்கு கருமைய கூட்டு, அட்டாச்டு சோல் ஏற்படுவதுண்டு. 4-5 வயது குழந்தை சொல்கிறது, இந்த வீடு என்னுடையதல்ல, என் ஊர் இது, என் தந்தையார் பெயர் என்னது என்று கூறுகிறது. அங்கு சென்று சோதித்து பார்த்தால் சரியாக இருக்கிறது. அப்போது அந்த குழந்தையின் மறுபிறவி இதுதான் என்று ஏன் எடுக்கக்கூடாது என்ற வினா வருகிறது. அது எவ்வாறென்றால், ஒருவர் இறந்துவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு சில காரணத்தினால் இறந்துவிட்டவரின் உயிர் ஒரு தந்தையையோ அல்லது தாயையோ பற்றி கொண்டால் அவர்களின் உயிரோடு அது தன்மை, குணம் இவற்றில் ஒற்றுமையின்றி சார்ந்து விடாமல் கேரியர் சார்ந்து விடாமல் இருக்கும். அதுபோல நோயும் கூட ஒருவரை தொற்றிக்கொள்ளும். ஆனால் அது அவரின் உடலிலே வேலை செய்ய முடியாது. காரணம் இவரிடம் வினைப்பதிவு என்ற ரெசப்டிவிட்டி, ஏற்பு ஆற்றல் இல்லை. பிறகு இவரிடமிருந்து அது கருத்தொடராக தொடர்ந்து கொண்டே வரும். கொடுமையான ஆவியாக இருந்தால் கரு உருவாகும் பொழுதே அழிந்துவிடும். அமைதியான ஆன்மாவாக இருந்தால் தொடர்ந்து வரும். அந்த குழந்தை பிறந்த பிறகு அதோடு தொடர்ந்து இணைப்பு உயிராக இருந்து கொண்டு மூளை கட்டப்பட்ட பிறகு முதலாக இந்த உயிர் துகள்கள் தன்னிடம் உள்ள பதிவுகளை வெளியிட ஆரம்பிக்கும். அப்பொழுது
அக்குழந்தை தான் பயிலாதவற்றை பேசுவது, பாடுவது, யாரிடமும் கேட்டறியாத செயல்களை, பயிற்சிகளை செய்வது இவையெல்லாம் உண்டாகும். இவற்றை நாம் கண்டறியும் பொழுது வியப்படைவோம். ஒருவர் பேயாடுகிறார். அவரை சார்ந்த அந்த உயிர் தான் வசித்த ஊர், தன்னுடைய பெயர், தான் மரணமடைந்த விதம் இவற்றை சொல்லும். எவ்வாறு அந்த அடைக்கலமான உயிர், அட்டாச்டு சோல், வாழும் உயிர்க்கு மயக்கத்தை கொடுத்துவிட்டு இங்கனம் இயங்குகிறது என்று பார்த்தால், அவரின் உயிருக்கு சிறிது நேரம் டிரான்ஸ் ஸ்டேட் என்ற மயக்கமான மனநிலை ஏற்படுகிறது. அப்பொழுது அடைக்கலமான உயிரின் பதிவுகளெல்லாம் வெளியாகிறது. நாம் போய் கேட்டறிந்தால் அவ்வுயிர் சொன்னவையெல்லாம் உண்மையாகத்தான் இருக்கும். இதே போல்தான் அக்குழந்தைக்கும் சொந்த உயிரை விட சேர்ந்த உயிர் இயங்க ஆரம்பிக்கிறது. அவ்வாறு இயங்கும் பொழுதுதான் இவையெல்லாம் கூறுகிறது. இவை மாத்திரமல்ல, அடைக்கலமாகும் உயிருக்குரியவர் விஞ்ஞானியாகவோ சங்கீத நிபுணராகவோ இருப்பார். அவருக்குரிய வல்லமையெல்லாம் இக்குழந்தைக்கு 4வது 5வது வயதிலேயே வெளிப்பட்டு குழந்தை அறியாத பழகாதவற்றை எல்லாம் சொல்ல வருகிறது. மேலும் மனவளக்கலை பற்றி அறிந்து கொள்வோம் நண்பர்களே. காத்திருங்கள். மனவளக்கலை தொகுப்பு 3 தொடரும்.